ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. வராகியின் திரு அருளால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளையே, நீண்ட நாட்களாக உன் மனதிற்குள் அழுத்தி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு நல்லதொரு முடிவை தரத்தான் உன் வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வா தங்கமே, உன்னுடைய வராகியானவள் உனக்கு எப்பேற்பட்ட செல்வத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்காக ஒரு மழலையானது என் மடியில் தவழ வேண்டும் தாயே என்று என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன் வேண்டுதல் இப்போது பலிக்கப் போகின்றது. உனக்காக உன் வீட்டிலேயே நான் மகனாகவோ அல்லது மகளாகவோ உன் வாழ்க்கையில் வந்து உதிக்கத்தான் போகின்றேன். இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுப செய்தியெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த வாராகியானவள் உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி தரப்போகின்றேன். எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்தும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மழலை செல்வம் வேண்டும் தாயே என்று நீ கண்ணீரோடு என்னிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? உன் கோரிக்கைகள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் வாராகி தாயானவள் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ பட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் போதும். கேட்பவர்கள் எல்லாம் எப்போது உனக்கு குழந்தை பிறக்கும், எப்போது நீ தாயாக போகின்றாய், சுப செய்தி ஒன்றும் இல்லையா, ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகளை கேட்டு எந்த அளவிற்கு உன் மனதை நோகடித்திருக்கிறார்கள் என்று ஒரு தாயாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயத்தை நான் ஏற்படுத்தி தரத்தான் போகின்றேன். உன்னை அம்மா என்ற ஆசையோடு அழைப்பதற்கு ஒரு மழலையானது உன் வீட்டில் வந்து உதிக்கப் போகின்றது. நீ இந்த ஒரு விஷயத்திற்காக எத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக எந்த அளவிற்கு நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அனைத்தையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். நீ எவ்வளவு நேரம் மனம் உடைந்து அழுதாய் என்றும் அந்த கண்ணீர் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வேதனையை கொண்டு வந்தது என்று அனைத்துமே நான் அறிந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு தாமதம் ஆகிவிட்டது என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. உனக்கு பொருத்தமான நேரம் வரவேண்டி இருந்தது. உன்னுடைய உடலானது உன்னுடைய மனமானது எல்லாமே இப்போது தயாராகிவிட்டது. இப்போது உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வீடானது உன் குழந்தையின் வரவேற்புக்கு தயாராக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நான் எழுதி வைத்து அத்தனை விஷயங்களும் இப்போது நடக்கப் போகின்றது. நான் உன்னுடைய வராகியானவள். நான் உன் வீட்டில் பிறக்கின்ற இந்த தருணமானது மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றது. மிகப்பெரிய இன்பமானது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது. உன் வீட்டில் பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும். அமைதி வரும். சண்டைகள் இனிமேல் குறைந்துவிடும். உற்றார் உறவினர்கள் என்று அனைவருமே உன்னிடத்தில் இனிமேல் அன்பாக பழகுவார்கள். நான் வருகின்றேன் என்றால் இனி உன் வீட்டில் எல்லாமே நல்லதாகத்தானே இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ ஒரு முறை சொன்னாய், அம்மா, நான் என் குழந்தைக்கு அம்மாவாகவோ அல்லது அப்பாவாகவோ மாற வேண்டும். என் ஆசையை நிறைவேற்றி வைத்து விடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் நீ அழுது கொண்டே கேட்டாயல்லவா? இதோ உன்னுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றப் போகின்றேன். உனக்கு சரியான நேரம் வந்துவிட்டது. நீ நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். உனக்கு நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு குழந்தை பிறக்கத்தான் போகின்றது. உன் இல்லமானது இன்பத்தில் மூழ்கப் போகின்றது. உன் இதயத்தில் புதியதொரு வெளிச்சமானது பிறக்க இருக்கின்றது. இது உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. மன அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வரப்போகின்றாய். பிறருடைய ஏளன பேச்சுக்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் உன்னிடம் மற்றொரு செய்தியையும் சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் நான் ஒரு நபரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் உனக்கு சரியான வழிகாட்டுதலையும் உதவியையும் தக்க நேரத்தில் உனக்காக செய்து கொடுக்கப் போகின்றார். அவர் செய்கின்ற உதவியானது உன்னுடைய குழந்தை பாக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானதாக அமையும். உன்னுடைய மனமானது அமைதியை பெறும். அமைதி இருக்கின்ற இடத்தில் தானாக சந்தோஷம் வந்து சேரும். என் தங்க பிள்ளையே, பயம் கொள்ளாதே. இனி உனக்கு நல்ல காலம்தான். நம்பிக்கையோடு இரு. உன் வாராகியானவள்
உன்னுடன் இருக்கின்றேன். நான் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுகின்றேன். உன் கரங்களில் உன்னுடைய உயிரின் சுவாசமாக ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. நீ நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவது சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் உன்னுடைய வாராகி. உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் அதற்கான வேலைகளை எல்லாம் முழுவதுமாக செய்து முடித்து விட்டுத்தான் உனக்கு இவ்வளவு உறுதியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கத்தான் வருகின்றது. இதுவரை நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியானது உன் காது குளிர நீ கேட்கத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் வீணாகவில்லை. உனக்கு எவ்வளவு பெரிய வரம் கிடைக்க இருக்கின்றது என்று நீ புரிந்து கொள். குழந்தை இல்லாமல் இருந்ததால் எவ்வளவு சோகமாக நீ வீட்டில் இருந்து கொண்டிருந்தாய். எத்தனை பேரின் வார்த்தைகள் எல்லாம் உன்னை மன வருத்தங்கள் அடைய செய்து கொண்டிருந்தது. உன்னை நீயே குறை சொல்லிக்கொண்டு மனதால் எந்த அளவிற்கு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் தப்பாக பேசி முடிவெடுத்து விட்டாய். என் தங்க பிள்ளையே, கவலையை விட்டுவிடு. நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். எனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. பயம் கொள்ளாதே. உன்னுடைய வாராகியினுடைய அருளால் உனக்கு சேர வேண்டியது அனைத்தும் சேரப்போகின்றது. உன்னுடைய உடலும் உள்ளமும் வலிமை பெறப் போகின்றது. நீ எதிர்பார்த்த அந்த தெய்வ குழந்தையானது உன் வீட்டில் தவழத்தான் போகின்றது. அது உன்னுடைய குடும்பத்தின் மறுபிறப்பு என்று நீ புரிந்து கொள். அந்த குழந்தை வருகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் வந்து சேரும். ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டது எல்லாம் இப்போது நடக்கப் போகின்றது. பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய மடியில் ஒரு குழந்தை தவழ இருக்கின்றது. உன் மனதிற்குள் நம்பிக்கை என்னும் விதையை நான் விதைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அந்த விதையானது வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரப்போகின்றது. நான் சொல்லுகின்றது சிறிய விஷயம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ வேண்டியது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் முடிவு செய்துவிட்டேன். இதை யாராலும் இனிமேல் மாற்ற முடியாது. நிச்சயம் நடந்தே தீரும். உன் வீட்டில் பிறக்கின்ற குழந்தையானது உன் மனவலிகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுக்கும். உன் கண்ணீரினுடைய முடிவை கொடுக்கும். உன் குடும்பத்தில் மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் அந்த குழந்தையானது உன்னுடைய இரத்தமும் உயிரும் கலந்த மிகப்பெரிய தெய்வ பரிசு என்று நீ புரிந்து கொள். உன் வாராகிதான் உன்னுடைய வீட்டில் குழந்தையாக வந்து அவதரிக்கப் போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையானது புதிய பிறப்பை அடைய இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் குழந்தையின் சிரிப்பொலியை கேட்கத்தான் போகின்றது. சிறு அடி எடுத்து வைத்து உன்னுடைய குழந்தை நடக்கின்ற அந்த அழகை கண்டு நீ அனுபவிக்கப் போகின்றாய். ஆச்சரியப்பட போகின்றாய். அன்பு மழை பொழிய இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியானது உருவாகப் போகின்றது. நீ எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா, என் குழந்தை என் கையை பிடித்து கொண்டு அழகாக என் முகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும், அந்த சிரிப்பில் நான் என் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று. இதோ உனக்கான நேரமும் காலமும் இப்போது வந்துவிட்டது. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் மாற்றப் போகின்றேன். நானே உனக்கு குழந்தையாக வரப்போகின்றேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்திய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. அந்த வார்த்தைகளை நினைத்து இனிமேல் நீ கலங்க தேவையில்லை. நான் முடிவு செய்து விட்டேன். உன் வீட்டில் குழந்தை பிறக்கும் அந்த நேரமானது நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் எல்லாமே வரப்போகின்றது. நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கின்றேன். நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும். நீ மறைத்து வைக்க முடியாத ஒரு வழியோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய். அந்த வழியெல்லாம் இப்போது மாறப்போகின்றது. நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கப் போகின்றாய். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாராகி சொல்லக்கூடிய அனைத்துமே நடக்கும். நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகின்றாய்.